ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மார்னிங் ரொட்டீன் எடுத்தோம் இல்லையா, அதோட கன்டினியூ தான். அப்பா வந்து கொல்லைக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அதனால் டீ எடுத்துகிட்டு போகிறேன் கொல்லைக்கு. அங்கே போயிட்டு அப்பா என்ன வேலை செய்கிறாங்க அப்படியே நம்மளால் முடிஞ்ச உதவியும் அப்பாவுக்கு செஞ்சுட்டு வரலாம். இப்போ அம்மா டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க. டீ போட்டு கொண்டு வந்தோடனே அதை எடுத்துகிட்டு கொல்லைக்கு போக வேண்டியதான். கூடவே நித்தியையும் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். டீ எடுத்துட்டியாம்மா? ஃப்ளாஸ்க் இல்லை, கிளாஸுக்கு தான் ரெண்டும் பாப்பா எடுத்துகிட்டு போயிட்டா. பாப்பா எடுத்துகிட்டு போயிடுச்சா? சரி, அது நல்லா கட்டி கொடு, எடுத்துகிட்டு போகணும். நித்திக்கு போமா? கொல்லைக்கு வரைய தாத்தா கிட்ட? செல்லு இங்கே செல்லு எடுப்பா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டீ எடுத்துக்கிட்டு நம்ம பைக்கில் தான் போக போகிறோம். இது வந்து நம்ம பைக்கு, பாப்பா வீட்டு பைக்கு. அவங்க பைக்கை தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். நித்திக்கு பா, டீ எடுத்துகிட்டு வரோம். ஆயா அங்கே வா, நீ வா, வண்டியில் ஏறி உட்காரு வா. ஸ்கூட்டி அணையிலேயே வச்சுட்டு கொல்லைக்கு நடந்து போக போகிறோம். நித்திக்கு எங்கே இருக்கான்னு பாருங்கள். நித்திக்கு வணக்கம் சொல்லு. என்னடா பூட்டி இருக்காங்க? ஓ மை காட், பூட்டு போட்டு பூட்டியிருக்காங்கப்பா. எப்படி போகிறது? அர்ஜென்ட்டுக்கு கொல்லைக்கு போகிறவங்களாம் என்ன பண்ணுறது? இப்படி பூட்டு போட்டு போயிட்டாங்க. மக்களே, கொல்லைக்கு போகலான்னு பார்த்தா பூட்டு போட்டு வச்சுருக்காங்க. இந்த சைடாட்டி போகிறோம். இங்கே பாதை இருக்கா என்னன்னு பார்ப்போம். அது யார் வண்டி இப்போ அங்கே நிற்கிது? தாத்தா வண்டியா? அதனால இங்கே ஓப்பனில் இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோளக்கொல்லை தான். நம்ம மாட்டுக்கு தீனி தெளிச்சிருக்கோம், தீவனம். இதில் இந்த மாட்டுக்கு அறுத்துட்ருக்கோம். தாத்தா தானே? தாத்தா அங்கே நிற்கிறாரு பார். நம்ம வந்து பருத்தி கொல்லைக்கு களவெட்டி ஒரு வீடியோ போட்டோம்லங்க, அந்த கொல்லைக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ செடியெலாம் வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அந்த கொல்லையில் அப்பா வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சிட்ருக்காங்க. பருத்திக்கு வந்து உரம் போட்டுட்ருக்காங்க. ஐயா போகிறாரு அப்பா வந்துட்டு. இவனை ஏன்டா தூக்கிட்டு வர இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி. இந்த கொல்லை தாங்க நம்ம களை வெட்டின கொல்லை. பரவாயில்லைங்க, நாங்கள் கொல்லை பக்கமே வரல, அப்பா மட்டும்தான் வந்துட்டு இருந்தாங்க. மறுபடியும் கொல்லையை வந்து அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காரு, பில்லே இல்லாமல். செடியும் நல்லா பெருசாகிடுச்சுங்க. கொல்லை உண்மையிலே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அடித்த மழையில் இதெல்லாம் வராதுன்னே நினச்சோம். பரவாயில்ல இப்போதைக்கு. என்னப்பா கொண்டு அப்பா தூக்க வைக்கிறவன இங்கே வாப்பா. அப்படியே வா. டீயா கீழே போட்டிங்களா? டீ அங்கே வீட்டில் ஊற்றி பிடிச்ச அம்மா. கீழே ஊற்றி பிடிச்சி யார் ஊற்றுனா? போடுறப்ப அதை இந்த பிஸ்கட் இருக்குங்க. என்ன இந்த வாட்டுக்கு எனக்கு அதில் ஊற்றி வச்சுருவாங்க. கிளாஸ்க்கு தான் பாப்பா எடுத்துகிட்டு போயிடுச்சான். ஒரு சூடார கிளாஸ் இருந்தது. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கொல்லையை சுத்தமாக தான் வச்சுருக்காருன்னு நினச்சேன். மேலே என்ன வேலை செய்கிறாங்கன்னு பாருங்களேன். சூப்பராக வந்து இந்த கரும்புக்கெல்லாம் மண் அணைப்போம் இல்லையா, அதுபோல் செடிக்கும் அவ்வளோ அழகாக மண் அணைக்கிறாரு. இங்கேருந்து அணைச்சிக்கிட்டே போகிறாப்புல. இங்கே பாருங்கள்,
இது வரைக்கும் மண் அணைச்சிருக்காங்க பட்டமாக. இதுக்கப்புறம்லாம் இன்னும் அணைக்கணும். காயா பருத்தி செடி எப்படி இருக்குது பாருங்கள். கழிவு போட்டாப்புல இருக்குது கொல்லை நீட்டாக. 2 தண்ணி விட்டால் பில்லு மாற்றி வந்துடும். இது கொல்லை என்னமோன்னு நினச்சேன், பரவாயில்ல செடி நல்லா இருக்கு. இதையும் விட்டுருந்துருக்கலாம் அப்படின்னா. இங்காப்பா தாத்தா டீ குடிக்கல. இல்லை கண்ணே இல்லை தான். கல் இருந்தால் தான் ஓட்டிட்டு. இப்போ இந்த எருவை தான் அள்ளி போடுறிய செடி எருவு அள்ளி அடியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மண் நினைக்கிறியா? ஓகே. இந்த எருவெலாம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணங்க, அது எருவாயிடுச்சுல. இதை வந்து செடி அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து மண் நினைக்கிறாங்க. இந்த கொல்லையிலையும் பருத்தி போட்டிருந்தோம், இதே போல தான் இருந்துச்சு. ஆனால் இது சுத்தமாக அடி வாங்கி போயிடுச்சு தண்ணி நின்று. இது ஏதோ கொஞ்சம் தப்பிச்சு வந்தது, அப்புறம் ஏதோ அப்பா காப்பாற்றிட்டாரு செடியெல்லாம். இப்போ நல்லா இருக்குது. இந்த கொல்லையில் நம்ம எருவு அடித்து வச்சிருக்க என்ன போடுற மாதிரிப்பா? ஏதாவது உளுந்துகளும் தெளிக்கிறியா? என்னது போட்டோம்? உளுந்தா தெளிக்க போகிற? உளுந்து தெளிக்க. உண்மையிலேவா? சரி. உளுந்து தான் பண்ணலான்ட்ருக்கேன். டீ சூடாக இருக்கா ஆரிபித்தா? சூடுதான், அப்படியே சூடுது. தினைக்கும் நான் அங்கே கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். கொஞ்சம் டீ குடிக்கிறியா? டீ குடிச்சிட்டான். வாப்பா அங்கே வாப்பா. அங்கே வா, கீழே விழுந்துடாம வா. தானே வாப்பா, தாத்தா வேலை செய்ய விடு. அங்கே போ, பூச்சி. கையால் அள்ளி போடுறேன்னு நினச்சேன், அப்படியே கொட்டுறது தான். கொட்டு நான் சேர்த்தேன். வெட்டி போட்டு இந்த வலது வந்து வர்ற வரையும் ஒரு 2 காலையை வெட்டி புல்லு இல்லாமல் வச்சுருந்து இது மாதிரி புழுதியாக ஓட்டி எருவு இருந்து அள்ளி செடிக்கு செடி போட்டு இந்த மண்ணை அணைச்சி விட்டோம்னா செடி கருப்போட்டமாகவே இருக்கும். காப்பு தேர்வே கொஞ்சம் நல்லா வரும். அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான். சரி சரி. எவ்வளோ உரம் போட்டாலும் எது பண்ணாலும் மாட்டு எருவு போட்டோம்னா எல்லா பயிரும் பருத்தின்னு இல்லை, எல்லா பயிருக்குமே கருப்பாக இருக்கும் நல்லா. அதை தான் இப்போ செய்கிறேன் நான்.
பருத்தி வந்து பார்த்திங்கன்னா 3 to 3.5 அடி கேப்பில் வச்சு போடணும் எப்போவுமே. இதனால் என்ன நடக்கும்னா நம்ம களை வெட்டுறது குறையும். ரொட்டேட்டர் மிஷின் போகிற அளவுக்கு போட்டிங்கன்னா நம்ம களை வெட்டுற வேலை ஈஸி. நம்ம கிட்ட அங்கே ரொட்டேட்டர் மிஷின் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் ஃபுல்லாக ஓட்டிடுவோம். கண்ணு மட்டும் களை குத்துற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு கேப் வச்சு பயிர் போடணும். எத்திக்கு தாத்தா என்ன பண்ணுறாரு? தப்பால் அல்றாரா? இப்படி செடிக்கு செடி தெரியுதா மக்களே? நல்லா எருவு போட்டிருக்குது. டேய் ஒரு இடத்துல உட்கார் நிறுத்திக்கு போயிட்டேன். தாத்தா வருவார். வரேன். சரி நான் ஒரு 2 மேலே அள்ளி போட்டு வரேன். வீட்டுக்கு தான் வரணும். நானும் வெயில் அடிக்க அவன் வீட்டுக்கு தூக்கிட்டு போ முன்னாடி. அவன் வெளுத்துட்டு போ. ஆள் உடம்பு இல்லாமல் இப்போ வந்திருக்கான். கூட கொல்லையில் வெயிலில் விடக்கூடாது. சரி நீ போ, நான் வர்றேன். சாப்பிட வரணும். நான் வருவேன். போ, ஒரு 2 மணி நேரம் அள்ளி போட்டு வரேன். நித்திக்கு நம்ம வீட்டுக்கு போமா? இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, சொரம் அடிக்கும். அப்புறம் வெயிலில் நிற்கிறோம்ல, நம்ம வண்டியில் வீட்டுக்கு போவோம்பா. தாத்தா வருவார். வா நம்ம போவோம். போக சொல்லுப்பா நீ. தண்ணி ஊற்றிட்டு போ. வா நம்ம வண்டியில் போவோம்பா. நான் சொல்கிறேன். போய் பூவா கொண்டுட்டு வாங்க எனக்கு. தாத்தாவுக்கு சோறு கொண்டுட்டு வருவோம்பா. தண்ணி ஊற்றிட்டு போ. போய் வண்டியில் போயிட்டு பூவா வாங்கிட்டு வாங்க ஆயாள்கிட்ட. தாத்தாக்கு பாய் சொல்லிட்டு வாப்பா. பாய் சொல்லு. பாய். தாத்தாக்கு பாய் சொல்லு. பாய். கொட்டா இருக்க. நீ வீட்டுக்கு போ, நான் வர்றேன். சரி சரி போ. சரி வரேன்ப்பா. தூக்கிட்டு போகணும். நித்திக்கு வந்து தூக்காமலே நடந்து போகிறாங்க. பாராட்டலாம் தம்பியை. நித்திக்கு சரி இங்கே அழகாக ஒரு வேப்ப மரம் இருந்தது, வெட்டிட்டாங்க போல். என்னடா இந்த இடமே எம்டியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். வேப்ப மரத்தை வெட்டி கட்டையை போட்டிருக்காங்க. சின்ன மரமாக இருந்தாலும் பார்க்க அழகாக இருந்துச்சு. டக்கு வரும், நீ நடந்து போ. போ மாமா அங்கே வந்து தூக்கிக்கிறேன். போ பொறுமையாக போ. சின்ன வரப்பு தாண்டா போடா. இங்கே இல்லை, நேராக போ. கொஞ்சம் தூரம் தாங்க நடந்து வந்தான் நம்ம ஆள். அதுக்கப்புறம் தூக்க சொல்லிட்டான், கீழே விழுந்துட்டான் வரப்புலேருந்து. முத்தம் கொடுப்பா மாமாவுக்கு. தாத்தா நம்ம வீட்டுக்கு போனோம்ச்சிக்க, பின்னாடியே தாத்தா சாப்பிட வருவார். நம்ம போவோம். ஃபஸ்ட்டு போய் ஆயாட்ட சொல்லுவான். சரி. ஏய்யா அப்பா எங்கப்பா? அப்பா ஊருக்கா? எதில் போனார்? பஸ்ஸில் போனாரா? அப்பா இங்கே பாரு, இங்கே வா. இங்கே போய் நின்று பூச்சி வரும். இங்கே போய் நின்று. நீ அங்கே நின்று, அப்படியே நின்று. அப்படியே நின்று. நான் போய் மாமா வண்டி எடுத்துகிட்டு வரேன். நீ நெல் வந்துடுறேன். நம்ம வண்டி அங்கே இருக்குங்க. முன்னாடி அதான் வழிபாடல். இப்போ அந்த இடத்த பூட்டி வச்சுட்டு இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. நான் வழக்கம் போல் அங்கே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். நித்திக்கு வந்து அங்கேயே நில்றா, இவ்வளோ தூரம் வர வேணாம், நான் உடனே போய்ட்டு வண்டியை திருப்பிட்டு வரேன்னு சொன்னதுனால கேட்டா நான் அங்கேயே நின்றுக்கிறான். அவனாலே முடியல, அடம் பிடிப்பான் இல்லாட்டி வரேன்னு. ரொம்ப டயர்ட் ஆகிட்டாப்புல. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தது. அதனால் நான் இருந்துக்கிறேன், நீ போய் வண்டி எடுத்துருவான் அம்மான்னு கையில் முக்கிறோம் ஆள். இங்கே வா, இங்கே வா, நீ வா, இங்கே வா. உன்னை இங்கே தானே நிற்க சொன்னப்பா. நீ ஏறுவா, வண்டியில் ஏறு. நீ தாப்பா போட்டியா? சரி பரவாயில்ல, ஏறுவா. சரி
சரி உட்காரு. அதெல்லாம் திருவக்கூடாதுண்ணா. இப்படி கிளம்பியாச்சு வீட்டுக்கு. பாய் சொல்லுப்பா. வீட்டுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோங்க. வாங்க. அப்பா சாப்பிட ஆரம்பிச்சு. மாட்டு தண்ணி காட்ட சொன்னிச்சுமா. சாமி கொடுப்பா. சாமி சாமி எப்படி ஓமா வரேன் பாப்பா. கீழே 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 இங்கட 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 இங்கட. அப்படியா அப்படியா அப்படியா. கடலாம் தரப்பேன் நான். கண்ணுட்டி வேற ஊத்துறவா. கண்ணுட்டியெல்லாம் ஊத்துறாதவா. இந்தா கொட்டு கொட்டுப்பா. கொட்டு கண்ணுட்டி வச்சுட்டு வரேன். மாட்டை ஊற்றிட்டு வரேன். கீழே கொஞ்சம் விட்டேன். ஏ மாடு எங்க? அங்க இருக்க. ஐயா பிடிச்சிட்டு வரோம் வா. நம்ம வீட்டு கண்ணுட்டியை பாருங்க. எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு. இது என்னதுப்பா? மாடு இல்லை, கண்ணுக்குட்டி சொல்லு. கண்ணுக்குட்டி. கண்ணுட்டி சொல்லு. இங்கே கண்ணுக்குட்டி சொல்லு. கண்ணு. ஆயா மாடு வைக்க போயிருக்க. மாடு வருது ஓரமா வா. இங்கே வந்துடு. மாடு வருது. வாட்டி ஓட்டி 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 வந்துடு. கயிறு போட்டுருப்பா. மாடு இழுத்து தள்ளி போடும். கயிறை கீழே போட்டுரு. இங்கே வா இங்கே வா. நீ இங்கே வந்துடு. தீக்க மாடு என்ன பண்ணுது? இங்கே பார் இங்கே பார். இங்கே காட்டு. எப்படி தண்ணி குடிக்கும்? எப்படி குடிக்குது? அப்படி குடிக்குதா? மாட்டுக்கு நல்லா வெயில் அடிக்கிறது அந்த தண்ணி தாவம் நல்லா இழுக்குது போல. ஒரு அண்ணா கூட தண்ணியும் காலி பண்ணிடுச்சு. ஸோ மக்களே மாட்டை தண்ணி காட்டியாச்சு. இங்கே தண்ணி இல்லைம்மா, ஊற்றணுமா. அப்பாவுக்கு போய் டீ கொடுத்துட்டு வந்துட்டு அப்படியே அங்கேயும் என்னால் முடிஞ்ச உதவி கொஞ்சம் செஞ்சேன். அதெல்லாம் வீடியோவில் அதிகமாக கவர் பண்ணல. அப்பா வேலை செஞ்சுட்டே கம்மியாக தான் எடுத்திருப்போம். வீடியோ எடுத்தால் வேலை செய்ய முடியாது இல்லையா. அதனால் நாங்கள் வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் 1-2 கிளிப் மட்டும் அப்படியே எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அப்படியே இங்கே வீட்டுக்கு வந்துட்டு மாட்டை தண்ணி காட்டிகிட்ருப்போம். ஸோ மக்களே இன்றைக்கி வீடியோ இப்படி தான் போகுது. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறோம். அது வரையும் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.